இந்த வாரம் இப்படி டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல. லாஸ்ட் வீக் எலிமினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் வந்து போட்டு உடைக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஷாக்கும் ஆகுறது வந்து பார்க்க முடியுது. ஸோ குக்கு வித் கோமாளி சீசன் 7ஓட 35வது எபிசோடு வந்து வெளியாகிடுச்சு. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டபுள் எவிக்ஷன் சொல்லும் போது ஏன்னா இப்போது இந்த சீசனை கம்பேர் பண்ணால், அதாவது இந்த சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே தான் நடக்கணும், அந்த 4 பேருக்குள்ளே. பட் ஆனால் இங்கே இவங்க சொன்னதே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன் இது நடக்குது அப்படிங்கிறதும் தெரில. எனிவே, ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் குஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேரிங் நடக்குது. பேரிங்காக கோமாளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக அந்த துபாய் கெட்டப்பு, இந்த வெளிநாட்டிலேருந்து வருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு எல்லா கெட்டப்லேயும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கோமாளிகள் வந்து குக்குகள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு அந்த எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த ஊர் அந்த டெஸ்டினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கில் வந்து வழக்கம் போல் வந்து செம்மையாக ஃபன் பண்ணது வந்து நம்ம ராமர் அண்டு மாக்காப்பா. ஸோ இவங்களோட 2 பேரோட காம்போ வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அவர் போட்ட காமெடி எல்லாமே வந்து கொஞ்சம் சிரிப்பு வரல அப்படின்னாலும் அது வேறு மாதிரி அதை வந்து சிரிக்க வச்சிடுறாரு. ஸோ அவர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த 2 பேர் வந்து பயங்கர ட்ரெண்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறனால அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து டைம் ஒதுக்கி ரொம்ப நேரம் கொடுக்குறதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிறாங்க. பட் அது வந்து அவர் நல்ல ஜோக்காக வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருந்தார். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பின மாதிரி இருந்தது. பட் எனிவே அவங்க 2 பேரோட காம்போ அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ராக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புகழ் வந்து சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அது வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபேரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு ஆம்லெட் போடணும். ஸோ நார்மல் ஆம்லெட் கிடையாது, ஃப்ளவர் மாதிரி ஒரு ஆம்லெட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து வந்தது. அனிருத் ஸ்ரீகாந்த் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா, டோலி, விக்கி சிவா இவங்க எல்லார்ட்டையும் வந்து அவங்க சும்மா இல்லாமல் இவங்க டேபிளில் வந்து ஆம்லெட்டை திருட்டிட்டு போனது வந்து இவரும் வந்து போயிட்டு சமக்கோமா அது ஒரு மாதிரி வந்து என்னடா இது சண்டை மாதிரியே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. பட் இனிமேல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதை கவுண்ட் பண்ணுறாங்க. ஜூனியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 ஆம்லெட் வந்து கரெக்டாக போட்டு அப்ரூவல். ஸோ சீனியர்ஸ் வந்து 18. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ அந்த டபுள் எவிக்ஷனுக்கு வரும். ஸோ டபுள் எவிக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சீனியர்லேருந்து ஒருத்தர் எலிமினேட் பண்ண போகிறாங்க. இது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சீசனே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சீசனை என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறாங்களா, இல்லை இதுதான் உண்மையான பிளானாக முன்னாடி அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வந்து சீனியர்ஸில் ஒருத்தர், ஜூனியர்ஸில் ஒருத்தர் வந்து வெளியேற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கோர் இப்போ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து நடந்த விஷயங்கள் வச்சு ஸ்கோர் பேஸ் பண்ணி அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து லீஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்கள வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ நாளைக்கு அந்த டபுள் எவிக்ஷனில் யாரெல்லாம் வெளியே போடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கும். ஸோ இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.